ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தோட்டத்தில் வந்த சுக்கிட்டி கீரை. இது இன்னைக்கு பறிச்சிட்டேன். இது நிறைய காய்களும் பிடிச்சிருக்கு. அதே சமயம் நுனிகள் பார்த்தீங்கன்னா நல்லா எலசா இருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போதே நம்ம பறிச்சிடணும். அப்படி இல்லைன்னா பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது இன்னையோட ஹார்வெஸ்ட்டு. செவந்தம்பட்டி கத்திரியை பழுக்க விட்டுருந்தோம் இல்லைங்களா? அப்படி பழுக்க விடும்போது இந்த மாதிரி ஓட்டைகள் இல்லைன்னா லைட்டாக ஒரு வெடிப்பு இந்த மாதிரியெல்லாம் வரும்போது கரெக்டான ஸ்டேஜ் அது பறிச்சிடணும். இல்லைன்னா நம்மளுக்கு செடியிலேயே அழுக ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் பறிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அழுக வைக்க விடணும். இந்த பழங்களை பறிச்சதுக்கு அப்புறம் அந்த செடியவே நான் பிடுங்கிட்டேன். அதுல இருந்த குட்டி பிஞ்சு கத்திரிக்காய் தான் இதெல்லாம். ஸோ இது எல்லாத்தையுமே பிடுங்கிட்டு செடியவும் எடுத்துடணும். செடியை எந்த ஸ்டேஜில் பறிக்கிறதுன்னு தெரியாம நிறைய பேர் அதை அப்படியே விட்டு வச்சிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு பழுத்து அதுல இருந்து விதைகள் எடுத்தாச்சு, செடியும் ஊஞ்சி போன மாதிரி ஆயிடுக்கு அப்படின்னா பறிச்சுட்டு வேற செடி போடுறது தான் நல்லது. இதில் ஆண்டார்குள கத்திரியிலிருந்தும் 4-5 காய் கிடச்சிருக்கு நமக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்குறது கோவக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவு கிடச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்லேயே இந்த அளவு பெருசாக வளரக்கூடியது. ஆனால் நான் தான் பிஞ்சு பிஞ்சாக இருக்கும்போதே பறிச்சிருவேன். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த குட்டி சைஸில் இருக்கிறது சாப்பிட்றதுக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இந்த சைஸ்லேயே நான் பறிச்சிருவேன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ பார்க்குறது பஜ்ஜி மிளகா. இது ஃபஸ்ட்டாக 1 தான் பறித்தேன். அதுக்கப்புறம் 2 பறித்தேன். அதில் 1 இப்போ நான் சமைச்சாச்சு. இந்த 1 மட்டும் இப்போ வச்சுருக்கேன். பாக்கி 3 மற்ற செடிகளில் வர சின்ன சின்ன மிளகாய் வெரைட்டிஸு. அதில் 1 பார்த்தீங்கன்னா வெள்ளை மிளகாயாக இருக்குது. அதுவும் இதெல்லாமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தக்காளி, செரி டொமேட்டோஸில் 3 இருக்குது. 1 சிகப்பு, அடுத்தது ஆரஞ்சு, அடுத்தது எல்லோ. இந்த ஆரஞ்சும் எல்லோவும் எல்லோ கலர் தான். ஆனால் அந்த எல்லோ கலர் நல்லா ஆரஞ்சு ஆகும். ரெண்டுமே டேஸ்டியான ஒரு டொமேட்டோஸு. அதுக்கப்புறமா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொடக்கு தக்காளி, நாட்டு சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம் இல்லையா? இது ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இது செடியில இப்போ கடைசி ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் குட்டி குட்டியா வந்திருக்கு. பெருசா இருந்தது ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது. அடுத்து செடி அவரையிலேருந்து ஒரு 4 காய் மட்டும் பறிச்சுக்கிட்டேன். விதைக்கு விட்டதுனால அதுல இருந்து பறிக்கிறது இல்லை. இது நம்ம வேங்கேரி கத்திரியில இது ஃபர்ஸ்டா வந்தது. கொஞ்சம் எல்லாம் வளைஞ்சிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா வேங்கேரி கத்திரிலேயே கொஞ்சம் பச்சையும் வயலட்டும் கலந்த மாதிரி, அதாவது அதுலேயும் பச்சை அதிகமாக இருக்கக்கூடிய வேங்கேரி கத்திரியில் 3 வெரைட்டி இருக்கு. ஃபுல் வயலட்டாக வரக்கூடியது, வயலட்டும் கிரீனும் சேர்ந்து வரக்கூடியது. இது கிரீன் அதிகமாகவும் வயலட் கம்மியாகவும் இருக்கக்கூடிய வேங்கேரி கத்திரி. இப்போ நான் கையில் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கொத்து கத்திரியில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த ஹார்வெஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு